විශේෂම ගුරුවරුන්ට වගකීමක් තියෙනවා. முக்கியமா ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. දැන් බලන්නකෝ இப்படி பாருங்கள், වැටුප් වැඩිවීම පිළිබඳ දීර්ඝ උද්ඝෝෂණයක් තිබුණා. அதாவது சம்பள உயர்ப்பது நீண்ட போராட்டம் இருந்தது. ඒ උද්ඝෝෂණ නතර කිරීම සඳහා ආණ්ඩුව සහ වෘත්තීය සමිතිය අතර එකඟතාවයකට ආවා. அந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக ஆசிரியர்களும் அரசாங்கம் இடையில் ஒப்பந்தம் ஒன்று இடம்பெற்றது. අයවැය ලේඛනයට යෝජනාව ඇතුළු කරා. எங்களது வரவு செலவு திட்டத்தில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டது. අයවැය යෝජනාවට ඇතුළු කරපු යෝජනාවේ வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளில் පියවර කීපයකට වැටුප් වැඩි කරන්න එකඟ වුණා. கட்டம் கட்டமாக சம்பளத்தை உயர்த்துவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். ඒ එකඟතාවය ඉටු කරන්න කියලා ගුරුවරු ඉල්ලන්නේ. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்படி தான் ஆசிரியர்கள் கேட்கின்றார்கள். අයවැය යෝජනාවට ඇතුළු කරපු යෝජනාව ඉටු කරන්න කියලා ඉල්ලනවා. வரவு செலவு திட்டத்தில் சேர்த்து கொண்டதை அமுல்படுத்தப்படி தான் கேட்கின்றார்கள். හැබැයි ආණ්ඩුව ඒකට උනන්දුවක් දක්වන්නේ නැහැ. அதற்கு அரசாங்கம் உற்சாகமளிப்பதில்லை. හැබැයි රනිල් වික්‍රමසිංහට ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு කෝටි 875ක් වෙන් කරනවා. 865 கோடி ஒதுக்குகின்றார். අයවැය ලේඛනේ වෙන් කරන්නේ නැතුව அதாவது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்காமல், පරිපූර්ණ තස්තමේන්තුවක් ගෙනල්ලා. அதாவது மேலதிகமாக ஒரு கொண்டு வந்து, ඒ කියන්නේ අයවැය ලේඛනෙන් යෝජනාවක් ඉදිරිපත් කරලා මුදල් වෙන් කරාට පස්සේ அதாவது வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கி அதற்கான முதல்களை ஒதுக்கிய பிறகு ඒ යෝජනාව ඇතුළේ රනිල් වික්‍රමසිංහට කෝටි 875ක් වෙන් කරලා තිබෙන්නේ නැහැ. அந்த யோசனையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 865 கோடி ஒதுக்கி ඒක இருக்கவில்லை. අයවැය ලේඛනේ නැති යෝජනාවක්. அது வந்து வரவு செலவு திட்டத்தில் இல்லாத ஒரு யோசனை. හදිසිය පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා කෝටි 875ක් වෙන් කරගන්න. அதை பார்லிமெண்டத்துக்கு மீண்டும் புதிதாக கொண்டு வந்து ගුරුවරුන්ට අයවැය ලේඛනේ තියෙන යෝජනාව නැහැ. රනිල් වික්‍රමසිංහට අයවැය ලේඛනේ නැතිව සල්ලි වෙන් කරගන්න. ஆசிரியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் இருப்பதை கொடுக்க முடியாது, ஆனால் வேறாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து தனக்கு தேவையான நிதியினை அவர் ஒதுக்கிக் கொள்கின்றார். රනිල් වික්‍රමසිංහට රට යන්න අයවැය ලේඛනේ සල්ලි වෙන් කරා. ரணில் விக்ரம அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு வரவு செலவு திட்டத்திலே காசு ஒதுக்கப்பட்டது. මොකද උනේ? என்ன நடந்தது? අවුරුද්දට වෙන් කරපු සල්ලි මාස 4කින් ඉවර කරා. ஒரு வருடத்திற்கு ஒதுக்கிய காசை 4 மாதத்திலே அவர் முடித்து விட்டார். අයවැය ලේඛනේ වෙන් කරපු සල්ලි ඉවරයි. வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கிய காசு முடிந்து விட்டது. හැබැයි මොකද කරේ? ஆனால் என்ன நடந்தது? අලුතෙන් ආයේ කෝටි 20ක් වෙන් කරා. புதிதாக இன்னும் 20 கோடி ஒதுக்கி கொண்டார். අයවැය ලේඛනේ නැතුව. அது வரவு செலவு திட்டத்தில் இல்லாமல். හැබැයි ගුරුවරුන්ට ஆனால் ஆசிரியர்களுக்கு අයවැය ලේඛනයේ සම්මතුන යෝජනාවක් ඉටු කරන්නේ නේ. அது வரவு செலவு திட்டத்திலே இருந்த யோசனைகளுக்கு அவர் நிறைவேற்றவில்லை. රනිල්ලට ரணிலுக்கு අයවැය ලේඛනේ නැති සල්ලි නේද ඒගොල්ලෝ සම්මත කරගන්නවා. அது வரவு செலவு திட்டத்தில் இல்லாததை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். ඡන්ද කරන්න മന്ത്രിවරුන්ට සල්ලි බෙදන කෝටි 120ක්. தேர்தல் செய்வதற்காக மந்திரிமார்களுக்கு 1,20,000 கோடி கொடுக்கின்றார். අයවැය ලේඛනේ වෙන් නොකළ සල්ලි. இது ஒதுக்கப்படாத பணம். ඒ කියන්නේ ඇයි? ஏன் என்று இதுவை හැන්ද තියෙන ඒගොල්ලෝ ගාව. அவர்களிடம் தான் பிடி இருக்கிறது. ඒගොල්ලෝ ගාව මොකද කරන්නේ? அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ඒ හැන්දෙන් ඒගොල්ලෝ බෙදා ගන්නවා. அதில் அந்த கரண்டியிலே அவர்கள் பகிர்ந்து ගුරුවරු கொள்கிறார்கள். සාධාරණ උද්ඝෝෂණයක් කරා. ஆசிரியர்கள் சாதாரணமான ஒரு போராட்டத்தை செய்தார்கள். තමන්ගේ මේ වැටුප වැඩි කරලා දෙන්න කියලා. தங்களது வேதனத்தை உயர்த்தி தரும்படி සාකච්ඡා කරා. அவர் உரையாடினார்கள். ලියුම් ඉදිරිපත් කරා. கடிதங்கள் கொடுத்தார்கள். උද්ඝෝෂණයක් කරා. போராட்டங்கள் செய்தார்கள். රනිල්ගේ උත්තරේ මොකද්ද? ரணில்ட பதில் என்ன? ජල ප්‍රහාර, கண்ணீர் புகை, කඳුළු ගෑස්, நீர்த்தாரை பிரயோகம், බැටන් ප්‍රහාර. பேட்டன் பாறை. හැබැයි රනිල්ට ඒ උත්තරේ ඒ විදිහට උත්තරයක් දෙන්න පුළුවන් වෙන්නේ මොකක් නිසාද? ரணில் அப்பாலான ஒரு பதிலை ஏன் தருகிறார்? එයා ජනාධිපති නිසා. அவர் ஜனாதிபதி என்பதால். එයාට ගුරුවරුන්ට බැටන් ප්‍රහාර එල්ල කරන්න පුළුවන්, වතුර ගහන්න පුළුවන්, அவர் ஆசிரியர்களுக்கு கண்ணீர் புகை, அதே மாதிரி நீர்த்தாகம் செலுத்த කඳුළු முடியும். ගෑස් ගහන්න පුළුවන් බලය එයා ගාව නිසා. கண்ணீர் புகை அடிக்கக்கூடிய பலம் அவரிடம் இருக்கதால் හැබැයි රනිල් එකක් මතක තියාගන්න. ගුරුවරුන් ගතට එනවා. மக்கள் ஆசிரியர்களிடம் வரும். රනිල් ඉන්නේ මොකක් කරන්ද? ரணில் எதனால் இருக்கின்றார்? බැටන් පොල් අරගෙන. பேட்டன் பொல்லோ கையில் රනිල් வைத்து ආවේ මොකක් අරගෙනද? ரணில் எதை எடுத்துக்கொண்டு வந்தார்? කඳුළු ගෑස් අරගෙන. கண்ணீர் புகைகளை எடுத்துக்கொண்டு. රනිල් ආවේ මොකක් අරගෙනද? ரணில் எதை எடுத்துக்கொண்டு வந்தார்? වතුර ප්‍රහාර අරගෙන. நீர்த்தாரை பிரயோகங்களை எடுத்துக்கொண்டு. ඔබ යන්නේ මොකක් අරගෙනද? நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு போக போறீர்கள்? ඡන්ද කාඩ් එකයි හැඳුනුම් පතයි අරගෙන. நீங்கள் தேர்தல் கார்டை எடுத்துக்கொண்டு, ஐடென்டி கார்டை எடுத்துக்கொண்டு தான் போக போறீர்கள். තේර ගන්න ඕන මේ ගනුදෙනුව. இதை கட்டாயம் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளவே வேண்டும். කවුරු හරි ගුරුවරයෙක් කල්පනා කරනවා නම් யாராவது ஒரு ஆசிரியர் தீர்மானிப்பார் என்றால் නේද? රනිල් වික්‍රමසිංහට කතරයක් ගහන්න ඕන කියලා. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று එයාට ඉතින් කඳුළු ගෑස් அவருக்கு கொடுக்கின்ற கண்ணீர் புகை සුවඳ විලවුන් වගේ. அது வாசனை திரவியம் போன்றது. නැත්තම් ගහන්න බෑ මේ ශරීරෙ. இல்ல இந்த முறை அடிக்க முடியாது. කවුරු හරි හිතනවා රනිල් වික්‍රමසිංහට කතරයක් ගහන්න ඕන කියලා. யாரா நினைப்பாரா ரணில் விக்ரமசிங்க வாக்களிக்க? බැටන් පොළ ප්‍රහාර හිතෙන්නේ මසාජ් එකක් වගේ. பெட்டன்டையில் அடிப்பது உங்களுக்கு ஒரு மசாஜ் செய்வது போல. එහෙම නෑනේ. அப்படி இல்லை தானே? එහෙනම් මොකද කරන්න ඕන? அப்படி என்ன செய்ய வேண்டும்? මේ රටේ 2,02,000කට වඩා අධික 2 லட்சத்து පරපුර සහතික වශයෙන් රනිල් වික්‍රමසිංහ පරාජයට පත් කිරීම සඳහා ඉදිරියට එනවා, වැඩ කරනවා, ඡන්දෙ දෙනවා කියලා
අපිට දැඩි විශ්වාසයක් තියෙනවා. 2 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் நிச்சயமாக எங்களோட ஒன்றிணைவார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அது செய்ய தேவையில்லையா? මොකක් වෙනුවෙන්ද? எதற்காக? මම කියපු අර වෙනස වෙනුවෙන්. இவர்கள் கூறிய அந்த மாற்றத்திற்காக. මොකද අපි ඇති කරන්න ඕන වෙනස? என்ன செய்ய வேண்டிய மாற்றம் அது? එකක්. ஒன்று. අපේ රටේ විශාල ව්‍යසනයක් බවට පත් වෙලා තියෙන මේ ජාතිවාදය. எங்கள் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்ற இந்த இனவாதம். අපේ රටේ මුළු දේශපාලනයම எங்கள் நாட்டில் முழு அரசியலும் ජාතිවාදය මත පදනම් වෙලා තියෙනවා. இனவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. දකුණේ දේශපාලනයක් කරනවා. வடக்கிலே ஒரு அரசியல் செய்யப்படுகிறது. දෙමළට විරුද්ධව. தெற்கிலே ஒரு அரசியல் செய்யப்படுகிறது தமிழருக்கு எதிராக. මුස්ලිම්ලට විරුද්ධව. முஸ்லிம்களுக்கு எதிராக. ඒක තමයි දකුණේ දේශපාලනය. அதுதான் தெற்கிலே செய்கின்ற அரசியல். නැගෙනහිර දේශපාලනයක් කරනවා. கிழக்கு மாகாணத்திலே ஒரு அரசியல் செய்கிறது. සිංහලට විරුද්ධ වෙන්න ඕන. சிங்களவர்களுக்கு எதிரான அரசியல். උත්තර දේශපාලනයක් කරනවා. வடக்கிலே ஒரு දකුණට විරුද්ධව. தெற்குக்கு எதிரான ஒரு தேசியம். අපේ රටේ මොකද වෙලා තියෙන්නේ? எங்கள் நாட்டில் என்ன நடக்கிறது? සමගි දේශපාලනයක් නෑ. ஒரு ஐக்கியமான சந்தர்ப்பம் இல்லை. අපේ රටේ දේශපාලනය මොකද්ද තිබුණේ? පැරණි දේශපාලනය. எங்கள் அரசியல் எவ்வாறு இருந்தது? එකිනෙකාට එරෙහි දේශපාලනය. ஒவ்வொருக்கு எதிரான அரசியல் இருந்தது. 2019 2019ஆம் ஆண்டு ගෝඨාභය රාජපක්ෂගේ ජයග්‍රහණය තියෙන මොකක් මතද? கோட்டபாய ராஜபக்சன் வெற்றி எதில் இருக்கிறது? මුස්ලිම් ජනතාවට එරෙහි දේශපාලනයක් මත. முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியலில். එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? වඳ කොත්තු තිබුණා. வந்த கொத்து இருந்தது. වඳ ඇඳුම් තිබුණා. அந்த நேரம் இருந்தது. වඳ දොස්තරලා හිටියා. மலட்டு கொத்துகள் இருந்தது. வைத்தியர்கள் இருந்தார்கள். ඒකනේ දේශපාලනය. அதுதான் அரசியலாக இருந்தது. අනෙකාට එරෙහි දේශපාලනයක්. மற்றொரு මොකද කරන්නේ? கிழக்கு மாகாணத்திலும் என்ன இருந்தது? දකුණේ ගෝඨාභය දිනුවොත් கோட்டாபய தெற்கிலே வெற்றி பெற்றார். මුස්ලිම් ජනතාව අනාථ වෙනවා. முஸ்லிம் மக்கள் அனாதையாகிறார்கள். ඒ නිසා දිනවන්න ඕන හකීම් කියනවා. அதனால் வெற்றி பெற வேண்டும் ஹக்கீமை என்று குறிப்பிட்டார்கள். කිව්වේ නැද්ද? சொல்லவில்லையா? මොකද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? එකිනෙකාට අනකොටා ගන්න සලස්සන දේශපාලනයක්. ஒவ்வொருவரை சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடிய அதே அரசியல். ඒ දේශපාලනේ වැරදි. அது புலியான ஒரு அரசியல். අන්න ඒ දේශපාලනේ වෙනස් කරන්න ඕන. அந்த அரசியலை மாற்ற வேண்டும். අන්න වෙනස. அதுதான் மாற்றம். මොකද වෙනස? என்ன மாற்றம்? එකිනෙකා කොටවන දේශපාලන වෙනුවට ஒவ்வொருவரை தாக்கிக் கொள்ளுகிற அரசியலுக்கு பதிலாக සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා කොටවන දේශපාලන වෙනුවට முஸ்லிம் தமிழ் சிங்கள மக்களை வேறுபடுத்துகின்ற அரசியலுக்கு සිංහල දෙමළ பதிலாக ජනයා සමගි කරන දේශපාලනය. அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு අන්න அரசியல். ඒක තමයි වෙනස. ජාතික ජන බලවේගය ඇති කරන වෙනස. அந்த மாற்றம் தான் தேசிய மக்கள் சக்தி ஏற்படுகின்ற வித்தியாசம்.